திருப்பதி லட்டு விவகாரத்தில் சங்கிகளும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபுவும் வசமாக சிக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய சதி திட்டம் அம்பலமாகி இருக்கிறது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்திலேயே அம்பலமாகிவிட்டது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தலையில ஓங்கி குட்டு வைத்திருக்கிறார்கள். கேட்கப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை. இதை விட முக்கியம், அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சதி, பிதலாட்ட வேலை. அது இன்னைக்கு அம்பலமாகி நிற்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி கவாய் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர்கள் அளித்த பதில நான் சொன்னேன்னா நீங்க சிரிச்சிருவீங்க. என்னடா நீதிமன்றத்துல இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பதில் இருக்குல்ல, அது அபத்தத்தினுடைய உச்சம். அதை விட முக்கியமானது, மீண்டும் சொல்கிறேன், அவர்களுடைய சதி திட்டம் அம்பலமாகி இருக்கிறது. இதை பற்றி விரிவாக நாம் இந்த வீடியோவில் பேசிக்கிட்டோம். ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ. சங்கிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதற்கு இந்த வீடியோ மற்றும் ஒரு சான்று. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, பழைய கதைக்குள்ள நான் போக விரும்பல. லட்டு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும், நம்ம நிறைய பேசிட்டோம். நான் இன்னைக்கு நேரா இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இது தொடர்பாக பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. என்ன மனுக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல லட்டுல மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், பஞ்சு கொழுப்பு உள்ளிட்டவை கலக்கப்பட்டிருக்கிறதாக வந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த வழக்கு விசாரணையில திருப்பதி தேவசம் போர்டு வழக்கறிஞர் ஆஜராகிறார். ஆந்திர அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஆஜராகிறார். நீதிபதி கவாய் அமர்வுல இது விசாரணைக்கு வருகிறது. இப்ப அவர் சில கேள்விகளை எழுப்புகிறார். முதல் கேள்வி திருப்பதி தேவசம் போர்டை நோக்கி கேட்கிறார். இந்த லட்டுவில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது என்று இப்ப பிரச்சனை வந்திருக்குதே, உங்களுக்கு தெரியுமா? இது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். இப்ப திருப்பதி தேவசம் போர்டு வழக்கறிஞர் சொல்றாரு, இல்ல, அது குறித்து நாங்க ஆய்வு செய்வதற்கு ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறோம். அது குறித்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம். தட் மீன்ஸ் திருப்பதி தேவசம் போர்டு அரசு சிறப்பு குழு போட்டிருக்கு. திருப்பதி தேவசம் போர்டு இது குறித்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்கிறாரு நீதிபதி. ஆய்வு செய்து வருகிறீர்கள் என்று சொன்னால் அதற்குள் இந்த முடிவுகள் ஏன் வெளியாகின, எப்படி வெளியில சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அடுத்தது ஆந்திர அரசை நோக்கி கேட்கிறார். ஆந்திர அரசுக்கும் திருப்பதி தேவசம் போர்டுக்குமே முரண்பாடான பதில்கள் இதுல வருது. ஆந்திர அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி அவர் ஆஜராகிறார். அவர் சொன்ன பதில் இருக்குல்ல, இவர் கேட்ட கேள்வி, நீதிபதி கேட்ட கேள்வி நான் சொல்றேன், அவர் சொன்ன பதில் நான் சொல்றேன். நீதிபதி கேட்கிறாரு, அசுத்தமான நெய் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். இப்ப முதல் பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கங்க. லட்டுல மாமிச கொழுப்பு எல்லாம் கலக்கல. ஃபர்ஸ்ட் அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க. லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்படவில்லை. கலக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது நெய்யில. மாமிச கொழுப்புகள் கலக்கப்பட்ட நெய் இந்த லட்டு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்கிறதா குற்றச்சாட்டு. இப்ப முதல்ல என்ன சொன்னாங்க, லட்டிலே கலந்துட்டாங்க. இப்ப அது இல்ல, இப்ப நெய்யில. சரி, அப்படி மாமிச கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் லட்டு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டதா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை கேட்ட உடனே, அந்த நெய்யில மாமிச கொழுப்பு இருக்குதா அப்படின்னு கேட்ட உடனே, ஆந்திர பிரதேச அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி ஆஜராகி சொல்றாரு, இந்த மனுக்கள் இறை நம்பிக்கை அற்றவர்களின் மனுக்கள் அல்ல. அதாவது நாத்திகவாதிகள் யாரும் இந்த மனுவை போடல. முந்தைய ஆட்சியின் தவறு தற்போதைய அரசாங்கத்தை தாக்குகிறது. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? மாண்புமை ஐயா, நீதிபதி ஐயா கேட்ட கேள்வி என்ன? அசுத்தமான நெய் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் இருக்குதா? இதுதான் கேள்வி. நெய்யில கலப்படம் நடந்திருக்கா? பதில், ஐயா, இந்த மனுக்கள் எல்லாம் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்க, பெருமாள் மீது தீவிர நம்பிக்கை உள்ளவங்க தான் இந்த மனுக்களை போட்டிருக்காங்க ஐயா. முந்தைய ஆட்சி செஞ்ச தவறியா? இந்த ஆட்சி பாவம் ஐயா. இதுக்கும் இந்த கேள்விக்கு இந்த பதிலுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? நீதிபதி டென்ஷன் ஆயிட்டார். நீதிபதி சொல்றாரு, அரசியல் சாசன பதவி வகிப்பவர்கள், யார? முதலமைச்சர் சொல்றாரு. மாண்புமிகு முதலமைச்சர் சந்திரபாபு அவர்கள் உள்ளிட்ட அரசியல் சாசன பதவி வகிப்பவர்கள் கடவுள்களை அரசியலில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும். கடவுளை பிடிச்ச அரசியலுக்குள்ள கொண்டு வராதீங்க. இதனை நீதிமன்றம் இதைத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குது. ஆந்திர அரசு சிறப்பு விசாரணை குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்ப சிறப்பு விசாரணை குழு போட்டிருக்கீங்கன்னா, விசாரணை குழு விசாரணை நடத்தி முடித்து அறிக்கை கொடுக்கணும்ல. அந்த அறிக்கை வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்ல. அந்த அறிக்கை வருவதற்கு முன்பாகவே
லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டதாக நீங்கள் சொன்னது ஏன்? கேள்வி என்னுடையதல்ல, மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதியின் கேள்வி. விசாரணையை முடியறதுக்குள்ள நீ எப்படியா தீர்ப்பு எழுதுன? யார பார்த்து கேக்குறாங்க? முதலமைச்சரை பார்த்து கேக்குறாங்க. அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலக்காதீங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அடுத்த சர்ச்சை. இப்ப அடுத்த கேள்வி. சரி, இந்த ஆய்வு நீ ஒண்ணு சொல்றீல, அது எங்க எதை பண்ணுன அப்படின்னு கேள்வி. கொஞ்சம் டேங்கர்ல நெய் வருது. இந்த டேங்கர் நெய்ய திருப்பதி தேவசம் போர்டு சார்பா லட்டு தயாரிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு டேங்கர்லயும் இருக்கக்கூடிய நெய்யில இருந்து சாம்பிள் எடுத்து அதை பரிசோதிப்பாங்க. அந்த பரிசோதனையில் நெய்யின் தரம் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த நெய் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும். இப்ப இவங்க ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க இல்ல, நெய்யில வந்து மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டுச்சுன்னு. அந்த நெய் அப்படி கலக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நெய்ய நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க, எந்த சாம்பிள்ல இருந்து எடுத்தீங்கன்னு கேட்டா, கலப்படம் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்ட நெய் தரமற்றது, இதை வச்சு லட்டு தயாரிக்க முடியாதுன்னு தேவசம் போர்டு திருப்பி அனுப்பிடுச்சு. திருப்பி அனுப்பிய நெய்யில நாங்க சாம்பிள் எடுத்தோம். அந்த சாம்பிள நாங்க வந்து எங்களுக்கு வேண்டப்பட்ட சில லேப்ல ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த லேப் என்ன சொல்லிச்சுன்னா, இதுல மாமிச கொழுப்பு, மீன் எண்ணெய், பன்றி கொழுப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம், லட்டுல மாமிச கொழுப்புன்னு சொல்றோம். அறிவு இருக்கவன் எவனாவது இப்படி பேசுவானா? தயவு செய்து நான் இப்படி கேட்கணும்னு கோவப்படாதீங்க. ஒரு நெய் தரமற்றது என்று ரிஜெக்ட் பண்ணி இருக்குது தேவசம் போர்டு. ரிஜெக்ட் பண்ணி, சும்மா எளிமையா சொல்றேன் புரியறதுக்காக, இதெல்லாம் கிடையாது, அந்த வண்டியை திருப்பி எடுத்து போயாண்டாங்க. திருப்பி அந்த வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, வர்ற வண்டியை பாதியில நிப்பாட்டி அந்த திருப்பி குவாலிட்டி இல்ல, இந்த நெய் தரமற்றதுன்னு திருப்பி அனுப்பிய நெய்யில இருந்து சாம்பிள் எடுத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அது வந்து மாமிச கொழுப்பு கலந்துருக்குன்னு சொன்னா, அதுதான் ரிஜெக்ட் பண்ணிட்டானே, அதைத்தான் லட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தவே இல்லையே, அப்புறம் எப்படி லட்டுல மாமிச கொழுப்புன்னு கதை விட்டீங்க? லட்டு ஆய்வுக்கு உட்படுத்தினீங்களா? லட்ட ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சரி, நெய்யிலுமே மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தால் அதுவும் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த நெய்யில் கலப்படம் இருப்பது அப்படிங்கிறது இன்னும் ஆய்வுகளில் முடிவு செய்யப்படல. அந்த கலப்பட நெய்ய லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக எதுவுமே நிரூபிக்கப்படல. இதுக்கிடையில இவங்க என்ன சொல்லிட்டாங்க, லட்டுலேயே கலப்படம். இதெல்லாம் இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டு கிளி கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க. சில முக்கியமான கேள்விகளை நீதிமன்றம் எழுப்புது. நீங்க இது வரைக்குங்க சங்கிகள் வந்து எவ்வளவு ஆபத்தானவர்கள் நம்ம தொடர்ந்து பல வீடியோ போடுறோம். அவங்க கேட்கறாங்க நீதிபதிகள், நீங்க ஒரு குழு அமைச்சிருக்கிறீங்களே, அந்த குழு மாநில அரசின் குழுவா, ஒன்றிய அரசின் குழுவா? கடவுளையாவது தயவு செய்து அரசியலை விட்டு தள்ளி வையுங்கள். திருப்பதி லட்டுவில், இதான் ரொம்ப முக்கியம். நீதிமன்றம் சொல்லுது, திருப்பதி லட்டுவில், நல்லா கொஞ்சிங்க, நெய்யில இல்ல, லட்டுவில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரங்களையும் நீங்க வந்து என்ன செய்யல, எந்த ஆய்வு முடிவுகளும் திட்டவட்டமாக சொல்லவில்லை. திருப்பதி லட்டுவில் கலப்படம் என எந்த ஆய்வறிக்கையும், இன்க்ளூடிங் நீங்க கொடுத்த ஆய்வறிக்கை, யாரு இவங்க ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆய்வறிக்கை உட்பட எந்த ஆய்வறிக்கையும் லட்டுவில் கலப்படம் என சொல்லவில்லை. எந்த தெளிவான தரவுகளும் இல்லை, முழுமையான அறிக்கையும் இல்லை. இதெல்லாம் நீதிமன்றம் சொன்னது. எந்த தெளிவான தரவுகள் இல்லை, எந்த முழுமையான அறிக்கையும் இல்லை. இவ்வளவு அவசரமாக இந்த செய்தியை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் நீதிமன்றம் எழுப்பிய கேள்வி. சரி, இந்த ஆய்வை எப்ப செஞ்சீங்க? ஜூலை மாதம் செஞ்சோம் சார். நீதிபதி கேட்கிறாரு, ஜூலை மாதம் செய்த, ஜூன் ஜூலைல செய்த ஆய்வை இப்ப செப்டம்பர் மாதம் வெளியிட வேண்டிய அவசியம் என்னன்னா ஹரியானா தேர்தல், வேற என்ன? இவங்கள மாதிரி பித்தலாட்டக்காரர்கள் யாராவது உண்டா? இதை வச்சு எவ்வளவு பெரிய கலவரம் செய்ய இவர்கள் சதி திட்டம் தீட்டினார்கள். இதை வச்சு இதை பகடி செய்து வீடியோ போட்ட ஒரு யூடியூப் ஊடகவியலாளர்களை போய் மிரட்டுறது, உருட்டுறது. என்ன அந்த தம்பிகள் பாவம்,
தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கு ஆதரவு இருந்துச்சு. அவங்க பாவம் அவசரப்பட்டு போய் ஹெச் ராஜாட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஹெச் ராஜாவே வந்து மன்னிப்பு கேட்ட ஆளு. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. கோர்ட் ஆகுது டேஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டாரு. பெரியாரை பற்றி பேசிவிட்டு நான் தெரியாம பேசிவிட்டேன், எனக்கே தெரியாது. அட்மின்ல என் அட்மின் தான் பெரியாரை பத்தி இப்படி போட்டுட்டாரு, பெரியார் சிலை அகற்றப்படும் என்று என் அட்மின் போட்டாரு, மன்னிச்சுக்கிடுங்க தாயாப்லையா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு. தம்பிகள் போயும் பெரியார்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி. அவர்கள் ஒரு பொழுதுபோக்கு சேனல் நடத்துறாங்க, நம்மை போல அரசியல் சேனல் நடத்தல. நமக்கு வருத்தம் இல்ல, கோபம் இல்ல. அந்த தம்பிகளுக்கான நம்முடைய தார்மீக ஆதரவை நாம் எப்பொழுதும் அளிக்க வேண்டும். அதுல மாற்றுக்கருத்துல கோபிசுதாக நம்முடைய தார்மீக ஆதரவை நம்ம எப்பவும் கொடுக்கணும், அது வேற. ஆனா ஸ்டபனா நின்று தைரியமா சண்டை போடலாம் நீங்கெல்லாம். ஏன்னா தமிழ்நாடு உங்களை கொண்டாடியது. இதுல மதுவந்தி வந்து எங்கப்பா மதுவந்தியே சரி நான் என்னத்த சொல்ல. ஒரு கணக்கு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? முன்னாடி நான் ஒரு வீடியோல அதை காட்டினோம். மதுவந்தியெல்லாம் இவங்களை மிரட்டுறாங்க. என்ன சொல்றது? அல்ல, தமிழ்நாடு என்ன செஞ்சது? தம்பிகள் பின்னாடி திரள தயாராக இருந்தது, ஆதரவை கொடுத்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னும் 2-3 செய்திகள் இதுல நான் சொல்ல வேண்டியது, அதை மட்டும் நான் சொல்லிட்டு சுருக்கமாக இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சிடறேன். இப்ப கேள்வி திருப்பி திருப்பி நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த கேள்விகளுக்கான எந்த பதிலையும் ஆந்திர அரசு தரவில்லை. இப்போ கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த செய்தியை முதல்ல ஒரு பத்திரிகை வெளியிட்டுச்சு, தமிழ்நாட்டுல ஒரு பத்திரிகை. அது எந்த பத்திரிகைன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பத்திரிகையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பத்திரிகை தான் முதல்ல இது அப்படியே கொண்டு வந்து அது அவ்வளவு பெரிய செய்தி ஆக்குது. இது ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் முக்கியமான செய்தி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குது. இந்த செய்தி எல்லாம் தமிழ்நாட்டுல எவ்வளவு மூலை முடுக்குகளுக்கு எல்லாம் போய் சேரணும், போயே சேரல. அப்ப எவ்வளவு கிளவரா இவங்க எவ்வளவு தெளிவாக தங்களுக்கு சாதகமான செய்திகளை மட்டும் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுல எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வேளாண் சான்று. இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் இன்னைக்கு திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்றது ஒரு மிகப்பெரிய மதச்சண்டை இழுக்க பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல நான் மதுவந்தியை பேசிட்டு இருந்தேன். அதுல என்ன ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுவந்தி என்ன சொல்றாங்க, இதே போல் நீங்கள் இஸ்லாமியரை பேச முடியுமா, இதே போல் நீங்கள் கிறிஸ்தவரை பேச முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ரொம்ப எளிமையா சொல்றேன், அதே கோபி சுதாகரே இஸ்லாமியர்களை பற்றி, குறிப்பாக இஸ்லாமியர்களை பற்றினா ஆபாசமாக அருவருப்பாகவும் இல்ல, நோன்பு காலத்துல என்ன நடக்கும், இப்ப நோன்பு துறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க, சிலர் வந்து நோன்பு திறந்துருவாங்க. இந்த மாதிரியான நகைச்சுவையாக பகடியாக நோன்பு காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் வீடியோ பதிவேற்றினார்கள். அந்த வீடியோவை இஸ்லாமிய பெருமக்களே மகிழ்ந்து பார்த்து ரசித்து கொண்டாடவும் செய்தார்கள். அதனால இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, கடவுளை குறித்து அவர்கள் எங்கேயும் என்ன செய்யல, கொச்சப்படுத்தல. அவங்க வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க செய்யற காமெடி இருக்குல்ல, அச்சச்சோ ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்கல்ல, ஒண்ணு தள்ளி நிலுங்கோ அப்படிலாம் சொல்லி பண்றீங்கல்ல, அத அவங்க கேள்வி கேட்டாங்க. அதுக்கே நீங்க என்ன செஞ்சீங்க, அவங்க சேனலை முடக்கிற அளவுக்கு நீங்க வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னு சொன்னா, சோ இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இதெல்லாமே திட்டமிட்டு இவர்கள் வந்து செய்யக்கூடிய நாடகம். இந்த நாடகத்தை ஒருபோதும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. அதுக்கு ஒரே ஒரு சான்றை சொல்லிட்டு நான் விடைபெற்று விடுகிறேன். என்ன சான்று தெரியுமா? இவர்கள் எப்பொழுது லட்டுவில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு, பன்றி கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது, மீன் எண்ணெய் கலக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்களோ, அதன் பிறகுதான் லட்டு விற்பனை இன்னமும் அதிகமாகி இருப்பதாக வந்த செய்தி. அதற்கு அடுத்த நாளே, அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் லட்டு விற்பனை குறைஞ்சிருக்கும்ல, பக்தர்கள் பயந்து போய் வாங்காம போயிருக்கும்ல, அப்படி இல்ல, லட்டு இன்னும் அதிகமா வித்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் பெருமாளை நம்புகிறார்கள். இது போல பெருமாளின் பெயரை சொல்லி அரசியல் செய்யக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை. இவர்கள் ஆன்மீகத்தை நம்ப தயாராக இருக்கிறார்கள். மக்கள் மதவாதத்தை நம்புவதற்கு ஒருபோதும் தயாராக இல்லை என்பதை உறக்க சொல்லுகிறது லட்டு விற்பனை அதிகமாயிருப்பது. அதுதான் ரீசன். சோ நாமும் என்ன செய்வோம் அப்படின்னா, ஆன்மீகவாதிகளாக இருங்கள், நீங்கள் தவறே இல்லை, ஆனால் மதவாதியாக மாறிவிடாதீர்கள். சந்திரபாபு அவர்களே, பாஜகவிற்கு போட்டியாக நீங்க மதவாதத்தை கையில் எடுக்கிறீங்க. அங்க உங்க கூட்டணி கட்சிக்காரர் இன்னொரு பக்கம் பவன் கல்யாண், அட்டேங்கப்பா உங்களுக்கு மேல நான் வரேன் அவர் கையில் எடுக்கிறாரு. இந்த ஆயுதத்தை, மதவாத ஆயுதத்தை கையில் எடுப்பது எளிது, அதை கீழே வைப்பது கடினம். அது புலிவாலை பிடித்த கதை. ஆந்திரா வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மதவாதம் பக்கம் செல்ல வேண்டாம். சென்றால் ஆந்திராவும் குஜராத்தாக மாறும் அபாயம் இருக்கிறது என்பதை சொல்லி உறக்க சொல்லி மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை, ஏன்னா அவங்கதான் கடைசி நம்பிக்கை நமக்கு.
உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இவருடைய சதி திட்டத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது. எந்த ஆய்வு முடிவுகளும் தெளிவுபடுத்தவில்லை, எந்த அறிக்கையும் இன்னும் தெளிவுபடுத்தல. அதுக்குள்ள அவசரமா ஏன் அறிக்கையை விட்டது ஏன் உள்ளிட்ட கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை நாம் மாண்புமிகு நீதிபதிக்கும் நீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை வாழ்த்துக்களை சொல்லி, தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.